உங்களுடைய மண்ணின் மைந்தரை தான் மறுபடியும் நம்முடைய பிரதிநிதியாக, நம்முடைய வேட்பாளராக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறார்கள். நம்முடைய வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரிந்த வேட்பாளர். அதே நேரத்தில் அவருக்கும் உங்களை தெரியும், எந்த பகுதியில எந்த பிரச்சனை இருக்கு, என்ன தேவை இருக்கு, என்ன கோரிக்கை இருக்கு அப்படின்னு தெரிந்து வைத்துக் கொண்டு பணியாற்றக்கூடிய ஒரு வேட்பாளர் தான் நம்முடைய வேட்பாளர் மார்கண்டேயன் அவர்கள். மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா முதல் ஆளாக அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர் தான் நம்முடைய வேட்பாளர். நம்முடைய மார்கண்டேயன் அவர்களுக்கு, அழகான தமிழிலே பேசக்கூடிய மார்கண்டேயன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி உறுதியா? அப்ப நன்றி வணக்கம், போயிட்டு வந்தா. நாம் மக்களை சந்தித்து வாக்கு கேட்கும் போது மக்களுக்கு முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கிறார் என்ற அந்த உரிமையோடு வந்து வாக்கு கேட்கிறோம் இல்லையா? இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகையை தந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வந்து வாக்கு கேட்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் 1000 ரூபாய் உரிமை தொகை தரேன்னாரு. எடப்பாடி பழனிசாமி கொடுக்கவே முடியாது, யாராலையும் அத கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட எடப்பாடி அவர்களுக்கு பாடம் சொல்லி தரக்கூடிய வகையிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த 1000 ரூபாய் உரிமை தொகையை தந்து அடுத்த தேர்தல் முடிஞ்சு நம்முடைய அடுத்த ஆட்சியில அதை 2000 ரூபாயாக உயர்த்தி தருகிறேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதே போல விவசாயிகளுக்கு எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத புதிய மின் மோட்டார்கள் எல்லா விவசாயிகளுக்கும் 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் பயன்படக்கூடிய வகையிலே புதிய மின் மோட்டார்களை ஆட்சிக்கு வந்தவுடன் வழங்குவேன் என்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்ப கல்லூரியில போய் படிக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் வழியாக 1000 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மாசம் மாசம். ஆட்சிக்கு வந்தவுடன், அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தவுடன் அது 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அது மட்டும் இல்ல, படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்காங்க இல்லையா பிள்ளைங்க, ஒரு நாள்ல கிடைச்சிடாது, 2 நாள்ல கிடைச்சிடாது, ஒரு 2-3 மாசம் ஆகும் வேலை கிடைக்கிறதுக்கு. வேலை தேடக்கூடிய அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு பயிற்சி வழங்கக்கூடிய அந்த 6 மாசத்துக்கு அவங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் 1500 ரூபாய் வழங்கப்படும். லேப்டாப் திட்டத்தை நிறுத்தினது எடப்பாடி பழனிசாமி, மறுபடியும் கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறது நம்முடைய முதலமைச்சர். அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு லேப்டாப்புகள் வழங்கப்படும். நம்ம சகோதரிகள், சுய உதவி குழுக்கள்ல இருக்கக்கூடிய சகோதரிகள், அவங்க வேலை, அவங்க வந்து சொந்தமா தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மானியத்துடன் கடன் வழங்கப்படும். எந்தவித நீங்க இடத்தை கொடுங்க, அடமானமா வீட்டை கொடுங்கன்னா கேட்காம அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மானியத்துடன் கடன் வழங்கப்படும் தொழில் தொடங்குவதற்காக. இதையெல்லாம் செய்து தரக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எதிரே இருக்கக்கூடிய பிஜேபி எடப்பாடி கூட்டணி 100 நாள் வேலை, காங்கிரஸ் ஆட்சி இருந்த பொழுது, நாம் கூட்டணியில இருந்த பொழுது கொண்டு வரப்பட்டதே 100 நாள் வேலை. இன்னைக்கு யாருக்காவது 100 நாள் வேலை கிடைக்குதா? சம்பளம் ஏறுதா? இல்ல. ஏன்னா மோடி
நிறுத்திட்டாரு. கொடுக்க வேண்டிய நிதியை நிறுத்தியிருக்காங்க. நிதியை நிறுத்திட்டு புது சட்டம் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. டெல்லியில இருந்து முடிவு பண்ணுவாங்களாம். இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய விளாத்திக்குளத்துல இருக்கக்கூடிய புதூர் பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்துல யாருக்கு வேலை கொடுக்கறது, எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கறது, என்ன மாதிரி வேலை கொடுக்கறதுன்னு அவங்க முடிவு பண்ணுவாங்களாம். நம்ம இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் முடிவு பண்றது இல்லையா இனிமேல. அப்படின்னா யாருக்குமே வேலை கிடைக்காத ஒரு நிலை வந்துவிடும். அதை எதிர்த்து போராடக்கூடிய, உங்களுக்கு நியாயம் பெற்று தரக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தான். ஏன்னா எடப்பாடி, பிஜேபி, மோடி எதை சொன்னாலும் எதிர்த்து வாயை திறக்க மாட்டார், கையை கட்டிக்கிட்டே நிற்பாரு. உங்களுக்கு தெரியும்ல. அதனால நாம் ஒன்றை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டுக்கு நிதி வர வேண்டும் என்றால், தமிழ்நாட்டுக்காக போராடி அந்த நம்ம உரிமைகளை பெற வேண்டும் என்றால், உங்களுக்காக போராடக்கூடிய, தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு நியாயம், தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ் மொழிக்கு என்று போராடக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். மகளிர் உரிமை தொகை நம்ம மாவட்டத்துல தூத்துக்குடியில மட்டும் 3,24,074 பேருக்கு அந்த மகளிர் உரிமை தொகை தரப்படுகிறது. ஆட்சி ஒரு மாசத்துல வந்துரும். வந்த பிறகு இந்த 3,24,000 பேருக்கு 2000 அது உயர்த்தி வழங்கப்படும். நம்ம மாவட்டத்துல மட்டும் பட்டா 58,469 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்களை தேடி மருத்துவம் 6,80,123 பயனாளிகளுக்கு வீடு தேடி, வேற எங்கேயுமே உலகத்துல இல்லை இந்த திட்டம், வீடு தேடி கொண்டு வந்து மருத்துவ வசதிகளை, சிகிச்சையை செய்யக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதே போல வீடு தேடி முதியவர்கள் இருந்தாங்க, மாற்றுத்திறனாளிகள் இருந்தாங்கன்னா உங்க வீட்டுல தாயுமானவர் திட்டத்தின் வழியாக வீடு தேடி ரேஷன் பொருட்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி. நம்ம மாவட்டத்துல மட்டும் கலைஞர் கனவு இல்லத்தின் வழியாக 2217 வீடு கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 5 ஆண்டுகள்ல பல்வேறு திட்டங்களின் வழியாக தமிழ்நாட்டுல மட்டும் 10 லட்சம் வீடுகள் கட்டி தரப்படும். சில பகுதிகளில் பஸ் வரலன்னு நிறைய கோரிக்கை வைக்கிறீங்க. அடுத்த 5 ஆண்டுகள்ல ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே 10,000 பேருந்துகள் வாங்கப்படும். இனிமேல யாரும் இங்க பஸ் வரல, பஸ் நிக்கலன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக உங்க ஊருக்குள்ள வந்துட்டு போறதுக்காக சிறிய பேருந்துகளும் அவையும் இயக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விளாத்திக்குளம் தொகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்காக பனை பொருட்கள் குழுமம் உருவாக்கப்பட்டிருக்கு. பனை பொருட்களுக்காக தனியாக ஒரு குழுமம் ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பொருட்களை இன்னும் அதிகமாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு செல்வதற்காக, அது நிறைய விற்கிறதுக்காக, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு பயன்படக்கூடிய வகையிலே அந்த குழுமம் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. 363 ஊரக குடியிருப்புகளுக்கு தண்ணி வசதி கொண்டு வரக்கூடிய, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் பயன்படக்கூடிய வகையிலே 430 கோடி மதிப்பீட்டுல கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டு இன்னைக்கு அது செயல்பாட்டுக்கு வந்து நீங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். சுப்பிரமணிய சுவாமி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இந்த பகுதியிலே தொடங்கப்பட்டிருக்கிறது. விளாத்திக்குளம் அரசு மருத்துவமனைக்கு 5 கோடி மதிப்பில புதிய கட்டிடத்தை உருவாக்கி தந்திருக்கிறோம். சிவஞானபுரத்துல ஆரம்ப சுகாதார நிலையத்தை கட்டி தந்திருக்கிறோம். நம்ம தொகுதியில மட்டும் விளாத்திக்குளத்துல மட்டும் பட்டாக்கள் 7,464 பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க என்னுடைய எம்பி நிதி 4 கோடிக்கு மேல இந்த விளாத்திக்குளத்திற்கே நான் தந்திருக்கிறேன். இதே பணிகள் தொடர வேண்டும். அது மட்டும் இல்ல, நீங்க ஆவலோடு காத்து கொண்டு இருக்கக்கூடிய 8,000 ரூபாய்க்கான கூப்பன்
உங்க வீட்டுல பக்கத்துல இருக்கக்கூடிய கடைக்கு போய் நீங்க விரும்பியதை, நாங்க ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், நான் கொடுத்ததை நீங்க வச்சுக்கோன்னு சொல்லல. முதலமைச்சர் உங்க வேலை சுமையை குறைப்பதற்கு எது பயன்படுமோ அந்த பொருளை நீங்கள் வாங்கி இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் பயன்படுத்தி கொள்வதற்காக நீங்க தான் வாங்கணும். நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுதான் வாங்கணும். நம்ம முதலமைச்சர் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அதனால உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கிக் கொள்வதற்காக 8000 ரூபாய் கூப்பனை வழங்குகிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதையெல்லாம் செய்து தருவதற்கு எங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும், வழங்குவீர்கள் என்று எனக்கு தெளிவாக தெரிகிறது. அந்த வாய்ப்பை வழங்க நம்முடைய வேட்பாளர் மார்கண்டேயன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வேட்பாளர், உங்களுடைய சின்னம், உங்களுடைய முதலமைச்சர். நன்றி, வணக்கம்.